எனக்கு தெரிஞ்ச மாரி நான் மேக்கப் போட்டுட்டேன். ஆனா, அது 2, 3 மாசம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய லெவல்ல கொண்டு வந்து அச்சச்சோ! விட்டுருச்சு. கலருக்காக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோனே, அது முகம் ஃபுல்லா பரு வந்து முடி கொட்டுற டைம்ல நெறைய எனக்கு என்ன சொல்றது? என்னோட தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுடுச்சு. ஸ்ட்ரெஸ் வந்துரும். திடீர்னு ஒரே நாள்ல வந்து இப்படி முடி கொட்டுது. இத்தன நாள் கொட்டிட்டு இருந்தத நான் கவனிக்கல. இப்படி எடுத்தா கொத்து கொத்தா முடி கையில வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்கின் கேருக்கு இந்த இது யூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. அது நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். நானும் அத யூஸ் பண்ண மாட்டேன். அது வெளிலங்கிறது வந்து ரொம்ப மேல் பூச்சு தான். முதல்ல நம்ம உடம்புக்குள்ள நம்ம எடுத்துக்கிறது வந்து இன்டேக் வந்து நெறைய நல்லா இருக்கணும். நல்லா எடுத்து நல்லா குழச்சு அப்பி போன உடனே ஒரே நாள்ல இங்கேருந்து இவ்ளோ பரு, இங்கேருந்து அது வந்து பயங்கரமா அது அச்சச்சோ! இதாயிடுச்சு. ஸோ அவங்க டாக்டர்ட்ட போன முதல் அட்வைஸே வந்து நீங்க மேக்கப் போடாதீங்கன்னாங்க. நான் இப்ப தான் ஜாயின் பண்ணிருக்கேன். க்ளோவுக்கு அதுதான் காரணம்னு நான் நெனைக்கிறேன். அது ஏன்னா 1 மாசம் சாப்பிட்டு, ஒரு 2 மாசம் சாப்பிட்டெல்லாம் அது முதல்ல நீங்க வந்து நியூஸ் படிச்ச அந்த அனுபவம் உங்களால கண்டிப்பா எத்தன நாள் ஆனாலும் மறக்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? கேமரா முன்னாடி படிக்கும்போது அந்த திணறல் அத பத்தி எல்லாம்? படிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான திணறலுமே இல்ல. பயமே நான் இல்ல. பயம் இல்ல. நான் வந்து படிக்கணும் என்னுடைய இது நியூஸ் படிக்கணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு போனோனே ஒரு 10 டேஸ் கேமரானா என்ன? மேக்கப்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க ஓகே. போன பிறகு ஒரு 10 டேஸ் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மேக்கப் தான் எனக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. நான் வந்து பார்லர் போனதில்ல. மேக்கப்னா எனக்கு என்னன்னு தெரியாது. எந்த இது பண்ணும் அப்படியெல்லாம். இப்ப தான் வந்து நெறைய வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நாங்களே தான் மேக்கப் போட்டுக்கணும். சாரீஸ்லாம் நாங்களே தான் செலக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே பண்ணும்போது அது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்தது. ஸோ எங்க அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சாரீஸ்லாம் குடுத்து. மேக்கப் வந்து என்ன பண்றதுன்னு பக்கத்துல நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு, கேட்டு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க. என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மாரி நான் மேக்கப் போட்டுட்டேன். ஆனா அது பெரிய என்ன சொல்றது? ஒரு ஒரு 2, 3 மாசம் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய லெவல்ல கொண்டு வந்து அச்சச்சோ! விட்டுருச்சு. ஸோ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏதோ கம்மி இது ப்ராடக்ட் நான் கலருக்காக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோனே, அது முகம் ஃபுல்லா பரு வந்து, அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி, அந்த ஸ்கின் டாக்டர்ட்ட போய் சரி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்றதுக்குன்னு சில ரொட்டீன் வச்சிருப்பீங்க. உங்க ஸ்கின்ன க்ளோவா இருக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு முக்கியம். இத நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளையும் அழகா இருப்போம்ல. ஆமா. ஸோ அதுல ஒரு சில டிப்ஸ் இந்த ட்ரிங்க் குடிங்க, இந்த ஏபிசி ஜூஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இது சாப்பிடுங்க. ஸ்நாக் ஐட்டமா வந்து கிடைக்கிற நேரத்துல இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு ஏதாவது இருக்கா மேம்? நான் அதுக்காக தேடி போறதில்ல. என்னோட ஃபுட் ஹேபிட்டே என்ன அப்டின்னா, இந்த எண்ணெயில பொரிச்சது ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். பஜ்ஜி, போண்டா வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு குடுப்பேன். அது நல்லாவே இருக்கும். பட் எனக்கு அது வந்து என்னமோ முதல்லேருந்தே அது பிடிக்காம போயிடுச்சு. அதனால ரொம்ப கம்மியா தான் அந்த மாரி ஆயில் ஃபுட் எல்லாம் ரொம்பவே கம்மியா தான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் நெறைய குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். பொதுவா நான் உடம்புக்குன்னு எடுத்துக்கிறது வந்து கேரட் ஜூஸ் எனக்கு ரொம்ப ஹெல்தியா நல்ல எனக்கு கலரா பிடிச்சது. இருக்கீங்க. கேரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். என் பையன் கூட கேலி பண்ணுவான். "தக்காளில ஆனா ஜூஸ் அது போட்டு டேஸ்ட் பிடிக்குமா குடிக்கிறியேம்மா." மேம்? குளுக்க குளுக்க பிடிச்சிருச்சா? ஆமா. அது முதல்ல இருந்து அது அம்மாலாம் செஞ்சு குடுத்தது நமக்கு நல்லா தானே. இருக்கணும்னா குடிச்சு தான் ஆகணும். கட்டாயத்தின் பேர்ல இல்ல. பிடிக்கும் அது. கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும். அதே மாரி பப்பாளி நெறையா சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிச்சது சாப்பிட்டதே வந்து என் உடம்புக்கு நல்லதா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாரி டெய்லி லைஃப்ல நான் கண்டிப்பா மேக்கப் போட்டே ஆகணும். ஆமா. லைட்டுக்கு அப்படிங்கும்போது இப்போ நம்மளோட வந்து ரொம்ப ப்ரொஃபஷன். கம்மியா தான் போட்டுருக்கேன். பட் நியூஸுக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அது நெறைய மேக்கப் போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு அத ரிமூவ் பண்றது. நெறைய அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்றதில்ல. ஒரு தடவ இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ப்ராடக்ட்டா நம்ம யூஸ் பண்ணி மேக்கப் போட்டுக்கிறது. அப்புறம் வேற என்ன பாதாம். பாதாம் வந்து கிட்டத்தட்ட 15, 20 வருஷமா நான் டெய்லி காலையில எழுந்தோனே 6 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நான் சாப்பிடுறது வந்து, நீங்க சொன்ன மாரி அந்த க்ளோவுக்கு அதுதான் காரணம்னு நான் நெனைக்கிறேன். அது ஏன்னா 1 மாசம் சாப்பிட்டு, ஒரு 2 மாசம் சாப்பிட்டெல்லாம் அது உடனே கன்டினியூஸா வந்துடாது. நம்ம ஃபாலோ பண்ணணும். கன்டினியூஸா அது வந்து நம்ம இப்போ நெறையா சொல்றாங்க, இந்த பாதாம்லாம் சாப்பிட்டா கேன்சர்லாம் வராது. ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு. பட் எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு. "நீங்க நியூஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்க பாதாம் சாப்பிடுங்க." அது ஒரு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நான் அத கன்டின்யூ பண்றேன். அது நல்லதாவும் இருக்கு. நீங்க சொன்னதுலேருந்து ஒண்ணு தெரியுது. ஸ்கின்னுக்கு நீங்க வெளில அப்ளை பண்றதுக்கு பதிலா இன்டேக்கா எடுத்துக்கிட்டாலே பார்க்கறதுக்கு நல்லா அழகா ஆமா. இருப்பீங்க. வெளியில நான் ஒண்ணுமே அப்ளை பண்ண மாட்டேன். எதுவுமே இந்த என்னோட இதுலலாம் பார்த்தீங்கன்னா கூட, இந்த ஸ்கின் கேருக்கு இந்த இத யூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. அது நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். நானும் அத யூஸ் பண்ண மாட்டேன். அது வெளிலங்கிறது வந்து ரொம்ப மேல் பூச்சு தான். முதல்ல நம்ம உடம்புக்குள்ள நம்ம எடுத்துக்கிறது வந்து இன்டேக் வந்து நெறைய நல்லா இருக்கணும். பேரிச்சம்பழம் நெறைய சாப்பிடணும். முடிக்கு ரொம்ப நல்லது. நம்மோட இரும்பு சத்து நெறைய கிடைக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும்.
இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல சொன்ன ஞாபகம் ஸ்கின்னுக்கு நிறைய கேர் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆரம்பத்துல அந்த கம்மி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஸ்கின் ரொம்ப ஆமா, இதுவாயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அத ஆமா. கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்ன ஆச்சு? எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. நான் இப்ப சொன்ன மாரி தான். நல்ல கொஞ்சம் காசு குடுத்தா கூட நல்ல ஒரு ப்ராடக்ட்டா நம்ம நம்ம வாங்கிட்டோம் அப்படிதான் அப்டின்னா பார்ப்போம். இது ரேட் கம்மியா இருக்கே. லுக் அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போட்டுருவோம். ம். பட் அதோட எஃபெக்ட் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வாங்குனது வந்து கம்மி ப்ராடக்ட் கம்மி விலைக்காக நான் வாங்கல. இந்த கலர் வந்து கிடைக்கும். முதல்ல இப்ப தான் வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நான் ஜாயின் பண்ண டைம்லாம் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் தான் இருக்கும். ஒரு பிராண்ட் இது இருக்கும் கம்மி விலையில, ஒரு பிராண்ட் அந்த ஜாஸ்தி விலை 2 பிராண்ட் தான் இருந்தது. வேற எதுவும் வேற எதுவும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அட்வைஸ் பண்ணதே வந்து அவங்க இந்த மாரி இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னது தான். அதுல என்னன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். எந்த அதுவே ஸ்கின் வேணா நம்மள நம்ம அட்ராக்ட் பண்ணிரும். எந்த ஸ்கின் வேணா மேட்ச் பண்ணிக்கிற மாரி தான் இருந்தது. ஸோ அது நமக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அப்ப யாரும் கிடையாது. நாமளே தானே அது தண்ணி போடணும், அது பண்ணணும், இது தெரியாது பண்ணணும் அதெல்லாம் நமக்கு. எதுவுமே தெரியாது. நல்லா எடுத்து நல்லா குழச்சு அப்பி போன உடனே ஒரே நாள்ல இங்கேருந்து இவ்ளோ பரும் இங்கேருந்து அது வந்து பயங்கரமா அது அச்சச்சோ! இதாயிடுச்சு. ஸோ அவங்க டாக்டர்ட்ட போன முதல் அட்வைஸே வந்து நீங்க மேக்கப் போடாதீங்கன்னாங்க. நான் இப்ப தான் ஜாயின் பண்ணிருக்கேன். எப்படி நம்ம மேக்கப் போடாம இருக்கணும்? அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க வந்து எப்பயுமே அது சுவாசிச்சுட்டே இருக்கணும் தோல்லாம். நெறைய நேரம் மேக்கப் போட்டுட்டு இருக்காதீங்க அப்டின்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான். சூப்பர். அண்ட் ஹேர் ஃபாலும் வந்து உங்களுக்கு அது அதிகமாச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அத ஓவர் கம் பட் இப்ப ஹேர் ஃபால் உங்களுக்கு வந்து இருந்த மாரியே தெரியல. நல்லா ஹேர் வந்து க்ரோ ஆமா. ஆயிடுச்சு. அத எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதுல ஏதாவது 2, 3 டிப்ஸ் எங்களுக்கு குடுக்க முடியுமா? முதல்ல வந்து நல்ல ஸ்கின் டாக்டர் பார்க்கணும். நம்ம வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்க. அது நம்ம மேல் பூச்சுக்கு மட்டும் தான். முதல்ல நான் சொன்ன மாரி இன்டேக் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஸ்கின் டாக்டர போய் பார்த்து, நம்முடைய பிரச்சனை என்னங்கிறத அவங்க தான் கரெக்ட்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா. நம்ம ஹேர் ஃபால் அப்டின்னா, நல்ல ஒரு எண்ணெய யூஸ் பண்ணுங்கங்கிறது நல்ல விஷயம் தான். இப்ப நானே கூட இந்த கருவேப்பில, மருதாணி அது மாரி வீட்லயே இது பண்ணிக்குவேன். இப்போ ரீசென்ட்டா 2, 3 கடை எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாரி எண்ணெயெல்லாம் கூட நான் யூஸ் பண்றேன். அது நம்ம ஒரு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கோ, நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்கோ நல்லாயிருக்கும். பட் திடுதிப்புன்னு வந்து ப நம்ம எதிர்பார்க்கவே இல்லாத அளவு அதிகமான நெறையா ஹேர் ஃபால் வந்துருச்சு அப்டின்னா, கண்டிப்பா ஒரு டாக்டர போய் பார்க்கணும். அவங்க சொல்ற அட்வைஸு இந்த ஸ்கின்னு, ஹேரு எல்லாமே வந்து என்னன்னா, இன்னைக்கு மருந்து சாப்ட்டு நாளைக்கு சரியாகாது. அது பெரிய ப்ராசஸ் அது 3 மாசம், 4 மாசம் கன்டினியூஸா அந்த அவங்க சொல்ற ப்ராசஸ நம்ம வந்து கன்டின்யூ பண்ணணும். அப்படித்தான் சரியாகும். ஒரே நாள்ல நான் போனேன், இன்னைக்கு அவங்க குடுத்தாங்க காய்ச்சலா, ஜுரமா அது உடனே சரியாறதுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்பாயில் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ரொம்ப நாளா அது நம்ம உடல்ல இருந்திருக்கும், ஸ்பாயில் பண்ணியிருக்கும். ஒரே நாள்ல சரி பண்ணணும்னா நடக்காத விஷயம். ரொம்ப பொறுமை முதல்ல அவசியம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி நெறையா ஹெல்த்தியான ஃபுட்டு, நெறைய வெஜிடபிள்ஸ், நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கனாலே, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்போ அந்த முடி கொட்டுற டைம்ல நெறைய எனக்கு என்ன சொல்றது? என்னோட தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுருச்சு. ஸ்ட்ரெஸ் வந்துரும். திடீர்னு ஒரே நாள்ல வந்து இப்படி முடி கொட்டுது. இத்தன நாள் கொட்டிட்டு இருந்தத நான் கவனிக்கல. இப்படி எடுத்தா கொத்து கொத்தா முடி கையில வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி இருக்க போகுது? ஐயோ! நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ போதுமா? இந்த நியூஸ் ரீடிங் நிறுத்திடலாமாங்கிற அளவு நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் டாக்டர்ட்ட போன பிறகு இல்லைங்க. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அவங்க சொன்ன பிறகு, கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு, அப்புறம் கண்ணாடியில என்ன பார்க்கும்போதே அப்பாடா! இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ட்ரீம ஸ்பாயில் பண்ற மாரி ஆமா. இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதுவா இருக்கும். ஆமா. எந்த விஷயமா இருந்தாலுமே, நம்ம அப்படியே சரி இன்னைக்கு ஜாலியா போயிட்டுருக்கு. ஒரு 10 நாள் நம்ம இருக்கோம் அப்படின்னா, மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பிடிச்சு இழு, ஒரு காய்ச்சல குடு, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைய குடு. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை இல்லையா? எல்லாமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அது நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். இருக்கணும். இருந்தா தான் வாழ்க்கை நல்லாருக்கும்.